பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் யுத்தத்தில் அந்த யுத்த ரணாங்கத்தில் துரியோதனன் வீழ்ந்து கிடப்பதை பார்த்த மூவர் அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மன் மிகப்பெரிய ஒரு சபதத்தை அஸ்வத்தாமன் துரியோதனன் முன் எடுத்தார். இன்று இரவு பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் கொன்று முடிப்பேன். இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை தர்மத்தின் படியாக இருந்தால் நிச்சயமாக இந்த சபதத்தை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்க துரியோதனன் மகிழ்ந்தான். அப்பொழுதே கிருபாச்சாரியாரை ஒரு ஜலம் எடுத்து வர சொல்லி அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கினான். 18ஆம் தேதி இரவு அஸ்வத்தாமன் சேனாதிபதியாக. இப்போ துரியோதனன் 2 விஷயத்தை அஸ்வத்தாமனிடம் கேட்டிருந்தார். ஒன்று பாண்டவர்களுடைய வம்சம் நிர்வம்சமாக வேண்டும். அது மட்டுமா அப்படின்னா என் பத்னியிடம் உன் மூலமாக ஒரு மகவு ஆக வேண்டும். இந்த 2 பிரார்த்தனை. எப்பொழுது அதை கேட்டு அதனை சரி என்று சொன்னானோ அந்த க்ஷணத்திலேயே அஸ்வத்தாமனுடைய பிரம்மச்சரியம் போனது. சரி, இந்த நேரத்தில் இவா 3 பேரும் கிருபாச்சாரியார் எவ்வளவோ தர்மங்களை சொல்கிறார். இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் மீது பானப்பிரயோகம் செய்யக்கூடாது, நாளை செல்லலாம் என்று சொல்ல தர்மங்கள் பலவற்றை உபதேசித்தாலும் அதை அனைத்தையும் கேட்காது. தூக்கம் வரவில்லை, அவர்கள் அழித்த பின்பான் எனக்கு உறக்கம் என்று இவா 3 பேரும் அந்த சிபிரத்தை நோக்கி புறப்பட அங்க பார்த்தமனா அந்த சிபிரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய கருத்த உருவம், பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக, இன்னும் சொல்ல போனா அதனுடைய வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் கக்கிக் கொண்டிருக்க யார் ஒருவரும் அருகில் கூட செல்ல முடியாதபடி, இன்னும் சொல்ல போனால் அந்த சிபிரத்தின் வாயில் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கிறது. அது இந்த புலியினுடைய தோலை உடுத்தி இருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா ரத்தம் சொட்ட சொட்ட இப்பொழுதுதான் அந்த புலியை வேட்டையாடி அந்த சர்மத்தை தன்னுடைய ஆடையாக உடுத்தி இருக்கின்றது அந்த உருவம். அப்போ கிருஷ்ணாஞ்சனம் என்று சொல்வார்கள். கிருஷ்ண மிருகம், அந்த மிருகத்தினுடைய அந்த சர்மம், அதை பலவிதமான பாம்புகளை யக்ஞோபவீதமாக பூநூலாக போட்டு கொண்டிருக்கின்றது அந்த உருவம். இன்னும் சொல்ல போனால் விஷத பாம்புகளை தன்னுடைய ஆபரணமாக போட்டு கொண்டிருக்கிறது. வாயை திறந்தபடி 1000 கண்கள், அதையே நம்மளால் நேருக்கு நேர் பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு மிகவும் கோரமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா புலி சர்மம் பாம்புகளையே ஆபரணமாக்கி கொண்டவன் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ருத்ரதேவன் சிவனே அந்த சிபிரத்திற்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறான். பார்த்தால் சிவன் அந்த சிபிரத்தை காத்து கொண்டிருக்கிறான். அந்த சிவனை விஷ்ணு காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை பார்த்து அஸ்வத்தாமன் பயப்படவில்லை. ஏன்னா சத்துருக்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்தீ இந்த உருவத்தை பார்த்தவுடன் நிச்சயமாக பயம் வரவில்லை. சரி, இப்போ எவ்வளவோ பானங்களை அந்த உருவத்தின் மேல் விட்டான். பலவிதமான சக்தி ஆயுதங்கள், பானங்கள், கட்கம், இப்படி எதை நீ விட்டாலும் அது அத்தனையையும் முழுங்கியது அந்த உருவம். பாருங்க, இனி அடுத்து என்ன செய்வது என்று அஸ்வத்தாமனுக்கு தெரியவில்லை. எப்பேற்பட்ட பானங்களை விட்டாலும் அது அனாயாசமாக அது விழுங்குகிறதே ஒழிய அந்த பானங்கள் தாக்கியதால் எந்த விதமான காயமோ எதுவுமே ஏற்படவில்லை.
இப்பேற்பட்ட மிருகத்திடம் நீ இரவு முழுக்க நீ யுத்தம் செய்தாலும் ஆகப்போவது எதுவும் இல்லை. அப்பொழுது அஸ்வத்தாமனுக்கு ஒரு என்ன சொல்லுது சிந்தனை, பெரியவருடைய பேச்சை நான் கேட்காமல் வந்தால் நிச்சயமாக கஷ்டங்களை அனுபவித்துத்தான் தீரணும். பாருங்க, கிருபாச்சாரியார் எவ்வளவோ உபதேசம் சொன்னார். பல பேர் நல்ல விஷயங்களை நமக்கு கூறுவார்கள். அந்த நேரத்தில் அதனை நாம் ஏற்க தயாராக இருப்பதில்லை. ஆனால் நாம் அனுபவிக்கும் போது, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அந்த பெரியவர்கள் வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல பெரியவர் பேச்சு கேட்கலைன்னா எதிர் வரும் கஷ்டங்களை நான் அனுபவித்துத்தான் தீரணும். ஏன்னா சாஸ்திரத்தில் கூறுகின்ற தர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. தர்ம மார்க்கத்தை யார் ஒருவர் மீறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும். ஏன்னா அதர்ம மார்க்கத்தை பிடிப்பவனுக்கு நிச்சயமாக துஷ்பலனே கிடைக்கும், அதாவது ஜெயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னா, என் அப்பா சொன்ன அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாக ஞாபகம் வருகிறது இப்பொழுது. பசு மேலும் பிராமணர்கள் மேலும் ஸ்திரீ மேலும், அது மட்டுமல்ல நல்ல ஆட்சி புரிகின்ற அந்த ராஜர்கள் மேலும், தனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த குருகள் மேலும், அப்புறம் விருத்தர் வயதானவர்கள் மீதும், பைத்தியக்காரர்கள் மீதும், பாலகன் குழந்தைகள் மீதும், கண் இல்லாதவர்கள் மீதும், இன்னும் சொல்லப்போனால் நிந்தை மாடுபவர்கள் அப்படின்னா நம்மை பற்றி திட்டிக் கொண்டு இருப்பவர்கள், ஆனால் எந்த விதமான ஆயுதமும் கையில் இல்லை என்றாலும் இவர்கள் மேலெல்லாம் நிச்சயமாக எந்த நேரத்திலும் பானங்களை விடக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை என்னுடைய தந்தை சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் அது அனைத்தும் தெரிந்தும் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் விடுத்து வந்தேன். அப்போ என்னுடைய கெட்ட காலம் அதை தவிர வேறு என்ன சொல்றது? இன்னும் சொல்ல போனா தர்மத்தை மீறி வந்தவர்களுக்கு இனம் புரியாத பயமானது நிச்சயமாக அவர்கள் மனதை குடிக்கொள்ளும். எப்படின்னா, இரவு முழுக்க தான் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்தாலும் கூடவே அந்த பயமானது அவர்கள் மனதில் குடிகொண்டு விரிகிறது. இது மட்டுமா அப்படின்னா, இந்த பயத்திற்கு காரணம் கூட தெய்வத்தினுடைய இச்சை தான். இன்னும் சொல்ல போனா, பகவானை நினைத்து நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி அடையும். ஆனால் அவனை மதிக்காது தர்மத்தை மீறி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் கிடைப்பது நஷ்டமே என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். ஏன்னா நான் பிரயத்தனம் செய்து வந்தேனே ஒழியே தெய்வ இச்சை என்பது எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஏன்னா தர்ம மார்க்கத்தில் நான் இல்லை, அதை ஒப்புக்கொண்டான். இதையே மனதிற்குள் அஸ்வத்தாமன் தனக்குத்தானே தான் தர்ம மார்க்கத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். சரி, இப்பொழுது அவன் யோசிக்க தொடங்கினான், அடுத்து என்ன செய்வது? ஏன்னா நான் நிச்சயமாக மனதில் என்ன நினைத்தேனோ அதை நிச்சயமாக சாதித்தே ஆக வேண்டும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பாருங்க, அவன் மனசுல ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. இவர்களையெல்லாம் கொல்லுவேன் என்கின்ற வீராவேசத்தோடு கிளம்பியாயிற்று. இனி எந்த காரணத்தை கொண்டும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த பயமும் எனக்கு இல்லை என்று சப்தமாக கூறிக்கொண்டான். அவன் உண்மையாலுமே அஸ்வத்தாமன் மிகப்பெரிய ஞானிதான். ஆனால் அவனுடைய புத்தி பாழானது. சில நேரம் மிகப்பெரிய ஞானியையும் தவறான சிந்தனையானது அவனுடைய புத்திக்குள் வந்துவிட்டால் அப்போ அவர்களுக்கும் மிகப்பெரிய தோல்வி காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அஸ்வத்தாமன் நினைச்சானும், தன்னுடைய புத்தியை சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா, இப்பொழுது காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிருகம் மகாருத்ர தேவனை நான் சரணாகதி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
பகவானுடைய சிந்தனை எழுந்தது. இப்போ உடனே நின்றபடியே தியானம் செய்ய ஆரம்பித்தான். நல்ல சக்தி. இங்க பாருங்க, அஸ்வத்தாமன் சாக்ஷாத் சிவனே. அந்த சிபிரத்தை காவல் காத்து கொண்டிருப்பதும் சாக்ஷாத் சிவனே. இப்ப இந்த இடத்துல தியானம் செய்வதோடு மட்டுமல்லாமல் சிவனுடைய ஆராதனை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவன் சாக்ஷாத் சிவனே, சிவன் சிவனையே ஆராதனை செய்தானா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. சாக்ஷாத் விஷ்ணுவை மனத்தில் நினைத்து கொண்டு தியானித்து கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன். இது பலவிதமான ஸ்தோத்திரங்களை விஷ்ணுவின் மேல் அஸ்வத்தாமன் கூறிக்கொண்டு இருந்தான். சரி, அவனுடைய மனதில் என்ன அப்படின்னா, நான் எதை நினைத்து வந்தேனோ அதற்கு உண்டான தடைகள் முதலில் விலக வேண்டும். சரி, அதனால மனதினாலேயே ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பித்தார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கும், கிணற்றில் திரிதா என்பவன் விழுந்த பொழுது எந்த விதமான வஸ்துவும் இல்லாமல் மனதில் நினைத்தபடியே நீரில் யஜ்ஞத்தை செய்தவன் திரிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கும். இப்போ யாக குண்டம் எதுவுமே இல்லை, ஆனால் மனதினாலேயே அந்த யஜ்ஞத்தை, மானசீகமாக யஜ்ஞம், தன்னுடைய வில்லையே சமித்தாக்கி, அந்த பானங்கள் இருக்கு இல்லையா, அந்த பானங்களையே தர்பைகளாக்கி, தன்னையே யஜ்ஞ பசுவாக்கி, அதாவது யஜ்ஞத்தில் ஆகுதியாக தன்னையே கொடுத்து கொண்டு அர்ப்பணம் செய்வதாக அவன் மனதில் அனுசந்தானம் செய்து பாருங்க, அந்த யஜ்ஞத்தை தொடங்குதான் அஸ்வத்தாமன். உடனே இங்கு நடக்கக்கூடிய யுத்தமானது, அந்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இது நான் செய்வது அல்ல, நீயே செய்வது, அதாவது அகம், நான் என்கின்ற எண்ணத்தை அஸ்வத்தாமன் துறந்தான். உடனே பகவான் அவன் செய்த யஜ்ஞத்தை மகிழ்ந்து பிரசன்னமானான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னன்னா, எப்பொழுது பகவான் அவன் முன்னே பிரசன்னன் ஆதானோ 2 கைகளை மேலெடுத்த கொண்டான், அதாவது நமஸ்கரிக்க தொடங்கினான். அந்த சிவன் பிரத்யக்ஷமாக தோன்றி, கவலைப்படாதே, இதனால் வரை இந்த சிபிரத்தை பகவான் விஷ்ணுவிற்காக நான் காவல் காத்து கொண்டிருந்தேன். காவல் காத்து கொண்டிருக்கும் நேரம் இதோடு முடிந்து விட்டது. ஏன்னா என்மேல் அத்தியந்த பிரியமானவன் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா அவனுடைய குணம் அப்படிப்பட்டது. இந்த உலகத்தில் சகல நல்ல குணங்கள், சகல சத்குணங்கள் இருக்கின்றது என்றால் அது அத்தனைக்கும் பிறப்பிடம் பகவான் கிருஷ்ணனே. இப்போ இன்றோடு என்னுடைய காவலானது முடிந்தது, நான் இப்பொழுது இங்கிருந்து கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நடப்பது எதுவாக இருந்தாலும் தெய்வ இச்சை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு கட்கம், அதாவது ஒரு கோடரியை அஸ்வத்தாமனுக்குள் கொடுத்து, அது மட்டுமல்ல, அவனே ஒரு ரூபத்தில் அஸ்வத்தாமன் உள் இறங்கினான். இப்போ சாக்ஷாத் மகா ருத்ரதேவனே அவனுக்குள் இப்போ எழுந்தான். இப்போ உடனே கிருபாச்சாரியார்கிட்டையும் கிருதவர்மன் கிட்டையும் அஸ்வத்தாமன், நான் சிபிரத்தை நோக்கி உள் செல்கிறேன், அப்போ யார் ஒருவர் வெளியில் வந்தாலும் அத்தனை பேரையும் சிறியவர் பெரியவர் என்கின்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் நீங்கள் கொன்று குவிக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை கிருபாச்சாரியாருக்கும் கிருதவர்மனுக்கும் கொடுத்துவிட்டு நேராக சிபிரத்திற்கு உள் நுழைந்தான் அஸ்வத்தாமன். எப்படி என்றால், அந்த காளமூர்த்தி என்று சொல்வார்கள். அதாவது இந்த உலகம் அழியும் பொழுது, பிரளய காலத்திலே இந்த உலகத்தை சம்ஹாரம் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் ருத்ரதேவன் செய்கிறான் என்பதை கண்ணால் பார்க்கும்படி அந்த காட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிபிரமானது, ஏனென்றால் இனிமேல் எந்த விதமான யுத்தமும் இல்லை, வெற்றி ஆகிவிட்டது என்கின்ற மிகப்பெரிய ஒரு நிம்மதியில்
அத்தனை பேரும் 18 நாட்களாக நிச்சயமாக சரியான உறக்கம் இருந்திருக்கவில்லை. இந்த நேரத்தில் அனைவரும் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். நேரமோ இரவு 1 மணியிலிருந்து 2 மணி வரை. அதாவது அந்த தூக்கத்தினுடைய உச்சிக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம். முதலில் அவன் தேடியது தன்னுடைய தந்தையை கொன்ற திருஷ்டத்யும்னன் எங்கு இருக்கிறான். அப்படியே மெல்ல 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 தேடினான். இவன் போவது எப்படின்னா, ஒரு யமதர்மராஜன் எப்படி பழி வாங்குவதற்காக உயிரை எடுப்பதற்காக போகிறானோ அது மாதிரி இருந்தது அந்த சிபிரத்திற்குள். இதோ திருஷ்டத்யும்னன் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அஸ்வத்தாமன் திருஷ்டத்யும்னனை என்ன செய்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.